ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வேக வச்ச முட்டை வச்சு ஒரு மசாலா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முட்டை மசாலா செய்திங்கன்னா குழம்பே தேவையில்லைங்க. இதில் இருக்கிற மசாலா வச்சு சாப்பிட்றலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை எந்த மாதிரி வேக வைக்கணும்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு முட்டை வேக வைக்கும்போது உடஞ்சி போயிடும். அதுக்கு மெயின் ரீசன் ஒன்று தண்ணி கம்மியாக வச்சுருப்பாங்க, இல்லை ஈரல் விழுந்த முட்டை வச்சுருப்பாங்க. அதனால் முட்டை உடஞ்சி போயிருக்கும். முட்டை வேக வைக்கும் போது எப்பயுமே முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. அது மட்டும் இல்லை, பாத்திரம் வந்து ரொம்ப அகலமான பாத்திரம் வைக்காமல் முட்டைக்கு தேவையான, அதாவது முட்டை இருக்கிற அளவுக்கு போதுமான அளவு பாத்திரம் வச்சுக்கோங்க. லைட்டாக அது திரும்பின அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி மட்டும் பாத்திரம் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா முட்டை வந்து கீரல் விழாமல் வரும். அது மாதிரி முட்டை வேக வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா முட்டை வந்து கீரல் விழாமல் உடையாமல் கரெக்டாக வந்துருங்க. முட்டை வேக வைக்கும்போது ஒரு 8 நிமிஷம் வரைக்குமே வேக வைங்க. அதுவே போதுமானது. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அது மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அது மாதிரி முட்டை வெந்து வந்த உடனேயே தோலை உரிக்காமல் அது ஒரு நார்மல் வாட்டர்லேயோ இல்லை கூலிங் வாட்டர்லேயோ ஒரு நிமிஷம் வரைக்கும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுங்க. முட்டை உடையாமலும் வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மஞ்சக்கரு வந்து 2ஆக பிரிகிற மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. மஞ்சக்கரு வந்து தனித்தனியாக வந்துடக்கூடாது. அது வந்து முட்டைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டைக்கான எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் எண்ணெயோட அளவுமே வந்து நீங்கள் முட்டையோட அளவை பொறுத்து மாறுங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு வந்து எண்ணெயில் கரையாது, இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி சேர்த்து உடனேயே மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. குழம்பு பொடியும் மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு எல்லாமே நீங்கள் முட்டையோட அளவு பொறுத்து எல்லாமே மாறும். அதனால் அதுபடி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா, நிறைய முட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையும் உடனே சேர்த்துடணும். இது நீங்கள் கடகடன்னு செஞ்சிங்கன்னா தான் மசாலா வந்து தீயாமல் இருக்கும், இல்லைன்னா மசாலா வந்து தீஞ்சிரும். அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின உடனேயே மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். எண்ணெய் வந்து ரொம்பவே ஹீட் ஆகக்கூடாதுங்க. கடையில் போட்டு கடை சூடுலேயே எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிருக்கணும். அது முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணணும். மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து சூடாகவே இருக்கக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மசாலாலாம் தீஞ்சிரும். அப்புறம் முட்டையோட டேஸ்ட்டே மாறிடும். இதுதான் இதுக்கு ஹைலைட்டே. முட்டைலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து அந்தளவுக்கு சூடாகாது. நம்ம முட்டைலாம் சேர்த்துருக்கிறதுனால எல்லா முட்டையும் கடையில் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற அளவுக்கு நல்ல எண்ணெயை சூடு பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இது செய்து முடிச்சிட்டா டேஸ்டான மசாலா முட்டை ரெடி ஆயிருங்க. அது மாதிரி முட்டை சேர்த்தோன்னே நீங்கள் லைட்டாக பரட்டி விடுங்க. மசாலா வந்து முட்டையோட எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பரட்டி விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மசாலா முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி மசாலா முட்டை வச்சு செய்தோன்னா முட்டை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. குழம்பு எதுவுமே வைக்காத நேரத்தில் கூட இந்த மாதிரி மசாலா முட்டை ரெடி பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஆயிலை வந்து நம்ம சாதத்தோடு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான மசாலா முட்டையை பேச்சுலர்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.